சாதி பெருமை பேசி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் 100 ஆண்டுகள் ஆனாலும் கார்ப்பரேட் முதலாளியாக வர முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம். மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை, அம்பானி அதானி போன்ற தன் நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை, தவறான வெளியுறவு கொள்கை, இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம். அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள், புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள், சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள், சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள், மத வெறியை தூண்டுகிறார்கள். இதுக்குள்ள நீ சண்டை போட்டுக்கட, நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த வம்சம் இந்த வம்சம், இப்படியே சண்டை போட்டுட்டு கட, நான் அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்யறேன், கார்பரேட்டுகளுக்காக செய்யறேன். இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அந்த லெவல்ல கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது. ஆண்ட பரம்பரை எவரும் கார்பரேட் முதலாளியா வர முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனா கூட வர முடியாது. சாதி பெருமை பேசி நீ சண்டை போட்டு தான் கிடக்க முடியும். உன்னை விட நான் பெரிய சாதி, உயர்ந்த சாதி அப்படின்னு சண்டை போட்டு தான் கிடக்க முடியும். உன்னால கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது. அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது. அப்படித்தான் இங்கே பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது, விநியோக முறை இருக்கிறது, வரி விதிப்பு முறை இருக்கிறது, பாசிச பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது. இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றிலிருந்து வெளியே வந்தால்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும்.